ஹாய், நான் நிஷா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது அலோவேரா ஜெல் எப்படி பண்ணலாங்கிறது தான். மார்க்கெட்டில் விற்கிற மாதிரியான அலோவேரா ஜெல் வித்தவுட் கெமிக்கல், கலர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி நம்ம தயாரிக்கிறன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட மேக்கேரோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம் இப்போது. ஸோ நான் இங்கே எடுத்துருக்க டிஸ்டில்ட் வாட்டர், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், அலோவேரா பவுடர், கார்போமர், கிளிசரின் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டில்ட் வாட்டரில் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்லேயே இருக்கிற அலோவேராவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருக்குறேங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டைமில் அலோவேரா எக்ஸ்ட்ராக்டோட ரோஸ் ஹைட்ரோசல், ஆரஞ்ச் ஹைட்ரோசல், பெப்பர்மின் ஹைட்ரோசல், ஒரு டீ ஹைட்ரோசல் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் அலோவேரா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதுவுமே எங்கள் வீட்டில் நான் அலோவேராவை கட் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது நல்லா வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண முடியுங்க. பார்த்தீங்கன்னா நான் இங்கே அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் அலோவேரா பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அலோவேரா எக்ஸ்ட்ராக்டை விட அலோவேரா பவுடரில் ட்ரை ஆஃப் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் அலோவேரா பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் கிளிசரின் இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வெஜிடபிள் கிளிசரின் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஜெல் பண்ணும்போது. நீங்கள் கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல்லு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. கிளிசரினோட கிளிசரைட் ஆட் பண்ணியிருப்பாங்க, நிறைய சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாமே இங்கே ஆட் பண்ணல, நம்ம ஜஸ்ட் கிளிசரின் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா டிசால்வ் ஆகி கிளியராக இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் கார்போமர் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்போமர் அக்லரிக் ஆசிட்லேருந்து ட்ரை பண்ணுதுங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிற எல்லா விதமான டைப் ஆஃப் ஜெல்ஸுமே கார்போமர் வச்சு தான் பண்ணுறாங்க. கார்போமர் இட்ஸ் ஜெல்லிங் கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக கன்சிஸ்டன்ஸோடு கொடுக்குங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஜாந்தம் கம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி கோர்கம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கார்போமர் பண்ணுற அளவுக்கு வராதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் ஸ்பீட் ப்ராசஸில் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பேச்சுலாவில் கூட நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போயுமே அவ்வளோவா மிக்ஸ் ஆகலை. ஸோ நான் ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கனாலே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஜெல்லிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா மூலியமாக கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஸ்டில்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் கார்போமர் இன்னுமே டிசால்வ் ஆகலை. ஒரு 10 to 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா ஸ்பேச்சுலாவிலே மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா டிசால்வ் ஆகி கிளியர் ஆகிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கார்போமர் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணோன்னே தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ pH பேலன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தால் மட்டும்தான் அது ஜெல்லிங் கன்சிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இந்த டைமில் ப்ரிசர்வேட்டிவ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் டீ ஆட் பண்ணுறேன். டீ ஷார்ட் ஃபார்ம், திட்டமைன் தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ நான் டீ ஆட் பண்ணி ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ட்ராப் ஆட் பண்ணதுமே நல்லாவே ஒரு ஜெல்லிங் கன்சிஸ்டன்சி வந்துடுது.
பாருங்கள் நல்லா ஜெல்லாக கிறிஸ்டல் கிளியராக நல்லா ஜெல்லாக வந்துருச்சு. இவ்வளோதாங்க, அலோவேரா ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 100 கிராம் கண்டெய்னர். இதில் வந்து நான் அலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அலோவேரா ஜெல்லை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி எனக்கு உங்களோட ஃபோட்டோஸை எனக்கு என்னோடய இமெயிலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் மேக் யுவர் ஓன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாகில் போய்ட்டு தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக் யுவர் ஓன் யூடியூப் சேனலை. ஸோ பாய் பாய், சைனிங் ஆஃப் நிஷா.